பங்கு வந்த பிறபடி நான் என்னத்த சொல்லிவிட்டு வந்துக்கிறேன் தேவர சபையில. என் பஞ்சாதி மாலை கற்புக்கு சிறந்தவர்கள் பத்தினி ஆறு சொல்லிவிட்டு வந்துக்கிறேன். பத்தினி தரத்துக்கு அதனால நாடு நகரம் நவதன செங்கோல் எல்லாம் எழுதி வாங்கிட்டோம்ல. அது எல்லாம் நம்மளுக்கு தானே போட்டுருக்கிற ஆடை ஆவரம்லாம் புடிக்கிட்டு அனுப்பி போட்டு நீங்க வாடிங்க அரச நம்பி. இல்லைங்க இல்லைங்க அரச நம்பி புருஷன் கையோட எதுக்கு வந்தா என்ன கையோட நம்ம என்ன கையோட சரி நம்ம என்ன கையை நாட்டு கொடுற என்ன பண்ண அதற்குள் நீ கையோட கைவிட்டா வேற கிழிச்சு போயிடும். அப்புறம் வந்துக்கிறியா எதுக்கு வந்து என்ன வந்து நமக்கு தெரியல. ஒரு போட்டு இருக்கக்கூடிய ஆடைய வாங்கிட்டு வந்துடுறேன். இப்பொழுது நான் ராஜா ராஜா என் மாயா ராணி தாலி கொடுத்துட்டீங்க. ஆமா இப்ப நீங்க போட்டிருக்கிறீங்களா ஆடை வரும் இதெல்லாம் கொடுத்தீங்களா போட்டு பார்த்து எவ்வளவு அழகா இருக்குங்க. ஒரு ஆசைப்படுறாங்க போட்டு பார்த்துட்டு மீண்டும் உன்னே கொடுத்துட்றேன். சும்மா ஒரு ஆசைக்கு அப்பதாங்க நல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த அம்மா என்னது கல சொல்லுது. இப்ப வந்து துணி ஒண்ணு கழிச்சுட்டா அப்பத்துக்கு ரூம்ல சும்மா ஜாலி அப்படி அப்படியா அச்சாலா குச்சாலா விளையாடுறது அப்படி இன்னைக்கு எல்லாம் பிணைஞ்சு விட்டுருந்தோம் சாமி. 2-3 உலகம் ஓட்டுட்டு இருந்தோம். ஒரு 7-8 நாள தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் முடிச்சுட்டா ரொட்டி விட்டு அப்படிதான் இருக்கணும். மண்ணு முடிச்சு 2-3 சால் ஓட்டு போட்டிருக்கக்கூடிய ஆடை அவதாரம் உரைத்த பிரகாரம் அனைத்தையும் நான் கழித்திருக்கேன். ஆமாங்க. இப்பொழுது சரிதானே? ஏங்க நீங்க அமரக்கூடிய சமாதானம் இருக்கின்றது. இதோ இது சமாதானம் இருக்கிறது. இப்ப எப்படி இருக்குங்க? சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ராணி போல் தெரிகிறது. சரி சரி மகாராஜா, இப்ப ராணிமாக தெரிகிறது.
நாடு நகரம் நவதன செங்கோல் உப்பு சட்டி வரையாடு அனைத்துமே பெண்ணுக்கே சொந்தம் என்று எழுதி கொடுத்து விட்ட. உன் போட்டிருக்க ஆடு ஆவரத்தையும் கொடுத்து விட்ட. இருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக அந்த நாடு நகரத்தையே இப்படி எழுதி கொடுத்து இப்படி வந்து ஆண்டியா நிக்கிறேன்னா இந்த பெண்ணு மாதிரி இன்னொரு பெண்ணு வந்தா ஆமா இன்னொருத்தி கட்டிக்குவியா? நாடு நகரம் அனைத்துமே எங்களுக்கு சொந்தம். ஆமா இந்த பெண்ணு மாதிரி இன்னொரு பெண்ணு வந்தா இந்த பெண்ணு மாதிரி இன்னொரு நாடு தரணும் இன்னொரு பெண்ணு வச்சுக்க மாட்டியா? நாடு கெடுமா கெடாதா? இந்த பொண்ணு மாதிரி எத்தனையோ பேர் அழகா இருப்பாங்க. ஆமா என்ன நம்பி கட்டிய மனைவி என்று பாராம சீலையை கேட்டங்க சீலை எடுத்து வந்து கொடுத்தா, தாலியை கேட்டங்க தாலி எடுத்துட்டு வந்து கொடுத்தா, நகை கேட்டா நகை எடுத்து வந்து கொடுத்தங்க. அப்ப இன்னொரு நாளைக்கு என்ன சரியில்லை இன்னொருத்தி கொண்டு போட்டு இன்னொரு பொண்ணு என்ன நிச்சயம் இருக்குது. கட்டிய தாலி கட்டின மனைவியை விட்டு விட்டாரு. ஆமா கூட வந்தவளை என்ன சொல்ல என்ன நிச்சயம் நடுவு மாசத்துக்கு இந்த பொண்ணு வந்தா 4 நகரம் வந்து இவனை நம்பி விட்டுருந்தா இன்னொரு 4 நகரம் எங்க போவான்? எங்க போவா? டேய் இப்ப நாடு நகரம் நவதன அனைத்து பெண்ணுக்கு சொந்தம். நீ எதுக்கு நாட்டுக்கு மேல இந்த நாட்டுல என்ன வேலை? பொம்மையை நாட்டுல இருக்கணும். ஐயோ என்னடா அழுவாச்சு? எந்த குறியும் செய்யாத என் மனைவி கேட்டதெல்லாம் கொடுத்தாலே ஒரு தக்க ஒரு பத்திரை தெய்வம். அவளை தெரிச்சுவிட்டு நான் இந்த மாயாவோடு நினைத்தேன். எனக்கு இக்கதை ஆகிவிட்டது. தெய்வமே, நாடு நகரம் எல்லாம் எங்களுதே சொந்தம். பத்திரத்தை கையெழுத்து போட்ட பாருவிச்சா இல்ல தாலி வாங்கிட்டு வந்த பாருவிச்சா? அப்புறம் கொல்ல போது நறுவு பெத்த தந்தைவே கொண்டவன என்னடா அழுவாச்சு? நாட்டை முடிஞ்சது தப்பு முடிஞ்சது. இதுக்கு மேல இந்த நாட்டுல ஒரே நிமிஷம் கூட இருக்க கூடாது. நாடு நகரம் எல்லாம் எனதோட பட்டா
அறியாத புத்தியாலே நான் இப்படி தவறு செய்து விட்டேன்.